இன்று உலக வனவாழ் உயிரினங்களுக்கான நாள், அதாவது வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே. காட்டு விலங்குகள், தாவரங்கள் என அந்த உலகம், அந்த சூழல், சுற்றாடலுக்கு உட்பட்ட உயிரினங்களின் வாழ்க்கை முறை வேறுபட்டதும் தனித்துவமானதுமாகும். அப்படி இருக்கும் பட்சத்திலும் மனித குலம்தான் வனவாழ் உயிர்களின் நிலைத்தன்மைக்கும் நீட்டிப்புக்கும் கைகோர்க்க வேண்டும். ஆவது இயற்கையால், அழிவது மனிதர் கையால் என்ற நிலைமை உருவாகியிருப்பதால் பூமியில் வனவாழ் உயிரினங்களின் நிலைப்பை தீர்மானிக்கும் சக்தி மனிதரிடமே உள்ளது. காட்டு மரங்கள், காட்டு விலங்குகளை வேட்டையாடுதல் என பெருசா என்ன ஆகிட போகுது என்ற அலட்சிய போக்கு இன்று கோடை காலத்தில் மழையையும் மாரி காலத்தில் வெயிலையும் தந்து காலநிலை மாற்றத்தின் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கின்றோம். இந்த 2026ஆம் ஆண்டுக்கான உலக வனவாழ் உயிரினங்களுக்கான நாளின் கருப்பொருள் மருத்துவ மற்றும் நறுமண தாவரங்கள், ஆரோக்கியம், பாரம்பரியம் மற்றும் வாழ்வாதாரங்களை பாதுகாத்தல் என்பதே ஆகும். காலகாலமாக கருப்பொருள்கள் மட்டுமே விதைக்கப்பட்டாலும் அதன் பிரதிபலனை நாம் அறுவடை செய்கின்றோமா, இல்லையேல் வனவாழ் உயிர்களை பணத்தாசைக்கும் நவீனமயமாதல் என்ற பெயர்க்கும் பலி கொடுக்கின்றோமா?